அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். மைவி த்ரீட்ஸ்க்கு காலையிலே வந்த சோதனை என்ன அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. அப்ளிகேஷனில் சில அப்டேட் போயிட்டுருக்குது அப்படின்னு தகவல் கிடச்சிருக்குது. அதனால் எல்லாத்துக்கும் ஓப்பன் பண்ணிங்கன்னா ட்ரை அகெயின், லோடிங், லாகின் அப்படின்ற மாதிரி நிறைய எரர்லாம் வரும். அதெல்லாம் யாரும் பயப்பட வேண்டாம். 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரத்தில் சரியாயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதனால் உங்களுடைய நார்மலான வேலைகள் என்னவோ அதை நீங்கள் பார்க்கலாம். ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். சரியாச்சு, வீடியோ வந்துச்சு அப்படின்னா பாருங்கள். இல்லைன்னா எப்பயும் போல் உங்களுடைய வேலையை செய்யுங்க. உடனே நிறைய நபர்கள் 2 நாளைக்கு முன்னாடி தான் டிவியில் சில செய்திகள்லாம் வந்தது. நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் அப்ளிகேஷன் அப்டேட்டில் கொஞ்சம் ஒர்க் ஆகலை, இன்றைக்கி காலையில் ஒர்க் ஆகலை, என்ன அவ்வளோதானா அப்படின்ற மாதிரிலாம் தேவையில்லாத சில வதந்திகள், கேள்விகள்லாம் கேட்குறீங்க. அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். மைவி த்ரெட்ஸ் நிறுவனம் எப்பயுமே மக்களின் நிறுவனம் அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும். அப்டேஷன் சர்வர் இஷ்யூன்றது அப்பப்போ வரத்தான் செய்யும். ஏன்னா நம்ம இன்டர்நெட் உலகத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதில் அப்பப்போ பிரச்சனை தான் வரும். அது உடனே சரி செய்யப்படும். உடனே அப்லைன் டவுன்லைன் எல்லாருமே என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு 8 மணி அல்லது 9 மணிக்குள்ளார இந்த அப்டேஷன் முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படியே உங்களுக்கு அப்டேஷன் முடியல அப்படின்னாலே கடந்த காலங்களில் நிறுவனம் நம்மளுக்கு அதுக்கு என்ன மாதிரியான சொல்யூஷன் கொடுத்தாங்க அப்படின்றது பழைய நபர்களுக்கு தெரியும். புதிய நபர்களுக்கு கூட தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் யாரும் பயப்பட வேண்டியதில்லை. ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொன்னால் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒரே விஷயம், முதல்ல நம்மளை நாம் நம்பணும். அடுத்தவங்க மைவி த்ரெட்ஸில் இல்லாத நபர்கள் ஆப் ஒர்க் ஆகலையா, அவ்வளோதானா, ஓடிட்டாங்களா அப்படின்ற மாதிரிலாம் நம்மளுடைய மனசை காயப்படுத்துகிற மாதிரியான சில கொஷின்ஸ்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா சில நபர்கள் அவன் மைவி த்ரெட்ஸை ஜாயின் பண்ணி ஒரு க்ரௌன் மெம்பரை மாதிரி சம்பாரிச்சுக்கிட்டு நம்மளால் சம்பாதிக்க முடியலையே, அவன் மட்டும் எப்படி சம்பாதிக்கிறான் அப்படின்ற மாதிரியான சில நபர்கள்லாம் இருப்பாங்க. அது எல்லா ஊர்லேயும் இருக்கத்தான் செய்கிறாங்க. அதனால் ஓடலையா, அப்டேட்டு அல்லது ஒரு சர்வர் இஷ்யூ இருக்கும். அது நாம் நிறுவனத்துக்கிட்ட கேட்டதுக்கு இப்படி தான் சொல்லியிருக்காங்க. அப்டேஷன் போயிட்டுருக்குது சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் மைவி த்ரெட்ஸ் உறுப்பினர்கள் யாரும் பயப்பட தேவையில்லை. நாம் ஒரு நல்ல நிறுவனத்தில் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதை மட்டும் நீங்கள் நினச்சிக்கிட்டால் போதுமானது. ஒரு நிமிஷம் வீடியோ ரன் ஆச்சுன்னா நான் உங்களுக்கு போடுறேன். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். யாரும் வருத்தப்பட வேண்டாம். எப்பயும் போல் உங்களோட வேலையை பாருங்கள் அப்படின்றத சொல்லிக்கிறேன். நன்றி.